இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அளவு மட்டன் வச்சுட்டு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காயிட்டுங்க. குக்கர் நல்லா காஞ்சதுமே 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே பட்டை, கிராம்பு, ஏலம், நட்சத்திர சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவும் நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனா கீரையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 5 போல் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. அது வரைக்கும் வதக்கி விடணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பின்னாடி வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அது கூடவே நான் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கிட்டுங்க. இது நான் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட் கடையே மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் இன்னொரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பின்னாடி தக்காளி சேர்க்கலாங்க. பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒரு 5 போல் நான் சேர்த்துக்கிறேங்க. சின்ன சைஸ் தக்காளி தான் இன்னொன்று சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலாவும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க. மட்டன் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலும் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் தயிர் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கடை பேக்கெட் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் போல் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி வச்சுட்டு நீங்கள் இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா பொருள் எல்லாமே நல்லா நீங்கள் வதக்கி வரணுங்க. நல்லா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டே இருங்க. எல்லாமே நல்லா மசிஞ்சு வருங்க. பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. அந்த தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லிலாம் நம்ம போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. அந்த மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி அப்படி இருக்கட்டுங்க. மட்டன் 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு இல்லை சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ மேலே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மறுபடியும் கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணுங்க. நம்ம மட்டன் வேக வச்சுலியா தண்ணி அது 1 டம்ளர் போலும், நார்மல் தண்ணி 3 டம்ளர் போல் சேர்த்துக்கிறேங்க. நான் மொத்தமாக அரிசி எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளருக்கு 4 தண்ணிங்க. அதாவது 1/2 கிலோ அரிசி வச்சுருக்குங்க. நான் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி விட்ட பின்னாடி நம்ம உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது கூட முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் பிரியாணி செய்வாங்க, ஆனால் பிரியாணி செய்யும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க.
டேஸ்ட்டு வராமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னமாக நீங்கள் சேர்க்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் நல்லா சேர்த்து விட்ட பின்னாடி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலருக்காக நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்ட பின்னாடி கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சு அரிசியை போட்டுக்கலாங்க. நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு அரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 தண்ணி வச்சுருக்கேங்க. அரிசி நம்ம போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டால் சாப்பாடு நல்லா பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு குழஞ்சும் போகாது, நல்ல ஒரு டேஸ்ட்டுமே இருக்குங்க. கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அதனால நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. நீங்கள் எப்பவுமே பிரியாணிக்கு ஒரு விசிலாக 2 விசில் வைப்பீங்களோ அது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி நல்லா வெந்துடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் நம்ம சூட்டோட சூடாக ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி லைட்டாக நீங்கள் சாப்பாடு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துவிட்டு பாருங்கள், சாப்பாடு நல்லா பளபளன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. இது கூட நம்ம அஜினோமோட்டோ எதுவுமே போட கிடையாது. டேஸ்ட்டுக்காக வெறும் தேங்காய் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதுங்க. அந்த பிரியாணி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சாப்பாடு எங்கேயுமே அடியும் பிடிக்கலைங்க. மட்டன் எல்லாமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.